என்னோட சிஸ்டருக்கு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் மண்டே அன்னைக்கு. ஸோ நாங்கள் எல்லாருமே அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருந்தோம். நான் எங்கள் அண்ணா சீக்கிரமாகவே கிளம்பி அங்கே அவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் பின்னாடி வந்து பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வர பிளான். ஸோ அவங்க வந்து எங்களுக்கு அப்புறம் தான் வந்தாங்க. நான் முன்னாடி போனதுக்கு ரீசன் என்னன்னா அவளை வந்து ரெடி பண்ணி விடணும். ஆனால் எங்கள் அண்ணாவும் அங்கே போய் ரீச் ஆகிற டைமில் வந்து அவள் கேஷுவல் ஃபோட்டோ ஷூட்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தா. ஸோ அந்த டைம் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவளை ரெடி பண்ணி விட்டு மேலே மொட்டை மாடியில் தான் வந்து ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மார்னிங் ஒரு 11 o'clock தான் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒருத்தராக வந்து அவளுக்கு பொட்டு வச்சு வளையல் போட்டு விட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் ஆக்சுவலி அன்னைக்கு வந்து ஆஃபீஸ்க்கு பெர்மிஷன் போட்டிருந்தேன் 1 o'clock வரைக்கும். ஆக்சுவலி அவளோட 6th month இது. பட் நாங்கள் வந்து இப்போவே ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஆடி அந்த மாதிரி வந்து மந்த்ஸ் வருது. ஸோ அந்த டைமில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரியவங்க வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்த்து சொன்னாங்க. ஸோ அதனால 6th monthலேயே பண்ணிடலாம். அதனால இப்போவே பண்ணிட்டாங்க. பேபி ஷவர் வந்து வீட்லேயே பண்ணிட்டதுனால ரிலேட்டிவ்ஸ் கூட கம்மியாக தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் அந்த ஃபங்க்ஷன் போச்சு. ப்ரெக்னன்சி டைமில் கேர்ள்ஸ் ஒரு மாதிரி அழகாக மாறிடுவாங்க. ஸோ அவளும் அந்த மாதிரி தான் இருந்தா. நான் அவளோட வயிற்றெல்லாம் தொட்டு பார்த்துட்டு குழந்தையோட மூமெண்ட்லாம் வந்து ஃபீல் பண்ணிட்டு அந்த குட்டி பாப்பா கிட்ட பேசிட்டு ஒரு மாதிரி நல்ல ஃபீலா போச்சு. பேபி ஷவர் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ், அதாவது தாம்பூல பை சொல்லுவாங்களா, ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து விருந்துல வந்து மீல்ஸ் செப்பரேட்டா இருந்துச்சு. அது போக கட்டு சாப்பாடும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு வந்து 5 வெரைட்டி வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இலை ஃபுல்லா அவங்களுக்கு பரிமாறிட்டு அவங்க 2 பேருக்கு தான் ஃபர்ஸ்ட் விருந்து போடணும். ஸோ அவங்களுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு விருந்தும் முடிஞ்சது. ஃபங்க்ஷனும் சிம்பிளா சூப்பரா முடிஞ்சது. நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 o'clock போல அவங்கள வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம்.